வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பழனிக்கு பொண்ணு கொடுக்கவே முடியாது. ஒரு எடுபடியாக இருக்கிறவனுக்கு நாங்கள் எப்படி பொண்ணு தர முடியும்? பாண்டியனை என்னென்னலாமோ சொல்லிட்டாங்க, அதனால் தர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணன், செந்தில் எல்லாருமே ரொம்பவே கெஞ்சி பார்க்குறாங்க. மீனா சொல்லி பார்க்குறாங்க, இங்கே நடக்கலை. ரொம்ப அழுதுகிட்டு இங்கே வந்து பாண்டியன் நடந்ததை சொல்கிறாங்க. பாண்டியனால் தாங்கவே முடியல. நான் எல்லாத்தையுமே சொல்லி தானே அவங்ககிட்ட பொண்ணு கேட்டேன், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வருந்துறாரு. இங்கே பழனி ரொம்பவே அழுதாரு. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு தாங்கவே முடியல. டேய் பழனி, என் கடைக்குட்டி பையன், நீ உனக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடிய முடியலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஆயிடுச்சடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. குழந்தை, நீங்கள் கவலைப்படாதங்க குழந்தை, உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்குன்னு சொல்லி வடுவும் மாரியும் ரொம்பவே ஆறுதல் படுத்துகிறாங்க. அண்ணி இருக்கட்டும் அண்ணி, எனக்கு என்ன புதுசாக இது, நான் பிறந்ததுலேருந்தே வந்து அவமானப்பட்டுக்கிட்டு தானே அண்ணி இருக்கேன், அதனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது பாண்டியன் ரொம்பவே அழுதுறாரு. டே மாப்பிள்ள, கவலைப்படாத, இந்த பொண்ணு இல்லைன்னா என்னடா பொண்ணு, நான் எத்தனை பொண்ணாலும் பார்த்து வைக்கண்டா அப்படிங்கிறாங்க. மாமா மச்சான் எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. மாமா எதுவும் கவலைப்படாம மாமா அப்படின்னு சொல்லி மருமக்குமாரெலாம் பேசி அழுகுறாங்க. அழுத உடனே விடுங்கடா விடுங்கடா, எப்பவும் போல் நான் வெண்டியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்டா நீ வெண்டியாக இருக்கணும், உனக்கு நான் இல்லையா, அக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் யாருமே யார்ட்டும் பேச முடியல, அந்தளவுக்கு சோகத்தில் இருக்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர சந்தோஷம், நம்ம பண்ணி வச்ச வேலை வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரொம்ப மன வருத்தமாக பழனிவேல் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. என்னாத்தா நீ போனியே, நிச்சயதார்த்தம் நடந்துட்டா அப்படிங்கிறாங்க. டே உங்கள் வயிற்றுச்சல் மாதிரியே ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. வயிற்றுச்சல் மாதிரி ஆகிப்போச்சா, எங்கள் வேலை அப்படி, ஒரு காலமும் எங்களை மீறி அந்த பாண்டியன் வந்து அந்த பழனிவேலுக்கு கல்யாணம் முடிச்சே வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் என் வாயில் ஏதாவது வந்துட போகுது அப்படிங்கிற பார்த்த வேலை தானடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேலும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்துட்டு, முத்துவேல் நீ எப்போண்டா அரக்கனானே, எல்லோரும் நல்லா இருக்குங்களாடா பேசுவேன், உன் தம்பிக்காரன் தான் அரக்கத்தனத்தில் பேசிகிட்டு இருப்பான், நீ அவனை மாதிரி ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த பாண்டியன் எங்ககிட்ட வேலைக்கு இருந்த வேலைக்கார பையன், அந்த வேலைக்கார பையன் எங்கள் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கானா, எங்கள் தம்பி தான் அறிவில்லாமல் அங்கே போயிருக்கான்னா அவன் பொட்டணம் போட வச்சுருக்கான், பொட்டணம் போடுறவனுக்கு ஒரு வசதியான பொண்ணை கேட்க அதை எப்படி நான் விடுவேன் வைப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் உங்கள் 2 பேர் புத்திக்கு தாண்டா இன்னும் குமாருக்கு பொண்ணு கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா இனி எதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு பார்த்த பொண்ணு, உனக்கு இதுக்கு முன்னாடி 1000 பொண்ணை பார்த்தாச்சு, முதல்ல ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அதை பார்த்துட்டு தான் செய்யணும். சக்திவேலு இப்படி ஆடாத, கண்டிப்பாக பாரு பழனிக்கு நல்ல சம்மந்தமே அமைய போகுது, ஏன் நானே அமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் பொட்டணம் அடிக்கிறவனுக்கு 1000 பொண்ணு தருவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் மறந்துடாதங்க, உயில் இந்த சொத்து எப்படி இருக்குது தெரியுமில்ல, இந்த வீட்டில் யார் கடைக்குட்டி பையனோ என்ன அவன் மனைவி வந்து தான் இந்த சொத்தை வந்து பங்கு வைக்க முடியும், அவ்வளோ உரிமையும் இந்த சொத்து அவளுக்கு தான் இருக்குது அப்படின்னு இருக்குது. பழனிக்கு யார் ஒரு பொண்டாட்டியாக வராங்களோ அவங்க தான் அந்த சொத்தையை ஆள முடியாது, தெரிஞ்சுக்காங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. என்னென்ன ஆத்தா இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டா உயிரில் இருக்குது, பழனி பொண்டாட்டி தான் வந்து அவ்வளோத்துக்கும் அதிபதி, அவள் சொல்கிற அடிப்படையில் தான் நம்ம பங்கு பிரிக்கணும், அவள் யாருக்கு கூடுதலாக பங்கு கொடுக்க ஆசைப்படுதாலும் அதை கொடுக்கலாம், ஆனால் நம்மளுக்கும் ஒரு வகை பங்கு வரும் அப்படின்னு தான் உயிரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாங்கன்னா ஏன்னா நீ முன்னூற்றி சொல்லலை, அப்போ நம்ம வேண்டிய பொண்ணு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னால் அவன் எங்கே கேட்கான், அதனால தான் அவனை வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் கேட்க மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ உங்கள் தம்பி பாசத்தில் நீங்கள் பண்ணல அப்படின்னு வடுவு கேட்குறாங்க. தம்பி பாசம் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. தம்பி பாசத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்கமே, தம்பிக்கு 39 வயசாகிட்டு நம்ம தான் கல்யாணம் முடிச்சு வைக்கல, அவங்களாம் முடிச்சு வைக்காங்க, நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கலையே, அங்கேயும் வந்து அவன் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இதை சொன்னாதா நான் எங்களை மீறி அவனுக்கு கல்யாணம் ஆகுது தானே, அவனுக்கு முள்ளுக்கு போக நேரம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அங்கே ரொம்ப சோகமாக பாண்டியன் நிற்கிறாங்க வீட்டு வாசலில். பார்த்துட்டு இப்படி சிரிக்கிறாங்க. அப்போ பழனியும் பின்னாடியே வராங்க. என்னடா பழனி, எங்கள் மேலே உள்ள பகையில் அவன் மச்சான் நீ கூட்டு கொண்டு அசிங்கப்படுத்திட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. உண்மை தான்டா சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன், நான் கூட சரி நம்ம கூட பிறந்தவன் நம்மகிட்ட சரியாக பேசாட்டலாம் அங்கே இருக்கான இழுத்து போட்டுன்னு பார்த்தேன், சரி கல்யாணம் முடியுது நம்ம கோவத்தெல்லாம் ஒன்றும் இது பண்ணக்கூடாது, நல்ல மாதிரி இருக்கட்டும்னு நினச்சி தான் ஆத்தாவையும் எங்கள் வீட்டில் உள்ள ஆட்களையும் அனுப்பிவிட்டேன். ஆனால் அவங்க மச்சான் கூடவே இருந்து ஒன்று என்ன செஞ்சுருக்காரு, சங்கை தான் நெரிக்கலை, அந்தளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறான். உண்மையை தான் சொல்லுதேன், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட ஏற்பாடு பண்ண மாதிரி பண்ணிட்டு அவங்களே நிச்சயதார்த்தம் நிப்பாட்டுற மாதிரி பண்ண வேலை எல்லாமே பாண்டியன் தான் தெரியுமில்ல. எங்கள் மேலே உள்ள பகையில் உங்கள் மச்சான்
உங்கள் அக்கா மாப்பிள்ளை இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்துவேலும் ஜெயிக்கிறாங்க. அண்ணே பழனி அண்ணன் தேவையில்லாமல் சொல்கிறாண்ணே அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறார், ஆமாம் உண்மையை தான் சொல்கிறான். அந்த பாண்டியன் தான் வந்து உன் கல்யாணத்தை நிப்பாட்டினது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், ஐயோ ஒழுங்காக போயிருங்க, நான் இருக்க கடுப்பில் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க? உங்கள் மேலே உள்ள பகையில் வந்து நீங்கள் வந்து என்னையை வச்சு தீர்த்துக்கிட்டீங்களா மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற, அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, நீ பேசுகிற எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து முதல்ல தாரன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு மச்சான் வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எங்கள் அண்ணன்மார் மேலே உள்ள பகையில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க மச்சான், உங்களை நான் ரொம்ப பெருசாக நினச்சேன் மச்சான், நீ இப்படி ஆகிட்டியே அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதை பேசுகிற அப்படிங்கிறாங்க. உங்களை என்னையா மரியாதை அப்படின்னு சொல்லி பாண்டியன் சட்டையில் கை வச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துவேலும் சக்திவேலும் சிரிக்கிறாங்க. சிரிக்கும்போது பாண்டியனுக்கு ஒரு மாதிரி எழுதுட்டே, நீ புள்ள மாதிரி தோளில் தூக்கி போட்டு வளர்த்ததுக்கு நீ சூப்பராக பண்ணுறடா அப்படிங்கிறாங்க. சவுண்டு கட்டி வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க. மாமா கையிடு மாமா, அப்பா மேலே மையிடு மாமா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமாக சொல்லுதாங்க. டேய் இன்னும் குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைடா, உங்கள் அப்பா வந்து என்னை வந்து எனக்கு எல்லாம் பண்ணது மாதிரி பண்ணி நீ அசிங்கப்படுத்தி விட்டாருடா. கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது அவர் தான், நிப்பாட்டினது அவர் தான், நான் அவர்கிட்ட கல்யாணம் கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்கள் வீட்டு பக்கத்தில் வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அண்ணா சைடில் போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.